அதாவது ரொம்ப பெரிய கவிதையை எப்படி இவ்வளவு சுருக்கமா இவ்வளவு அழகா சொல்றது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியல. பிரகாஷ் அப்படிங்கிறவங்க மயிலாடுதுறையில இருந்து ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க. இந்த கவிதை அவருடைய லவ்வருக்காக டெடிகேட் பண்ணாரா? அழகா இருக்குல்ல? அதாவது என்னுடைய அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி கவிதை. இந்த கவிதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் காதல் கடிதம் இதுவரை எழுதுனதே கிடையாது. ஏன்னா கடிதம் அப்படிங்கிறது தூரங்களுடைய காதல், அதனால நான் கடிதம் எழுதவே மாட்டேன். இருந்தாலும் எனக்கு அவ்வளவு துயரமா இருந்ததே இல்லை. ஏன்னா நான் நினைச்ச உடனே நீ நினைவாட்டி என் பக்கத்திலே தானே இருக்க, அப்ப எதுக்கு நான் கடிதம் எழுதணும்? அது மட்டும் இல்லாம நான் இப்ப மறுபடியும் கடிதம் எழுத போறேன். அந்த கடிதம் எதுக்காக அப்படின்னா, நீ தூரமா இருக்கிறியோ அப்படின்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்ல, நான் வற்றி போன இதயத்துல ஒரு சின்னதா ஒரு மலைத்துளி விழுந்தா எப்படி சந்தோஷப்படுவோம், அந்த அளவு சந்தோஷமா இருக்குது இந்த கடிதம் எழுதும் பொழுது. ஆனா நீ இல்லாத வாழ்க்கைய என்னால வாழவும் முடியாது, நீ இல்லாத வாழ்க்கை என் வாழ்க்கை இன்னும் இருட்டாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை எழுதியிருக்கு. ஒரு கடிதத்தை வச்சு அந்த காதலை எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. இப்ப எனக்கு டவுட் என்னன்னா, இது லவ்வர் அவங்க பாப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இது போல உங்க கவிதையும் வாசிக்கணும் அப்படின்னா மறக்காம DM